இன்றைக்கி வந்து நம்ம ராகி மாவு வச்சு எப்படி பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இதுக்கு வந்து என்ன பூர்ணம்னா கடலைப்பருப்பு பூர்ணம் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறோன்னு இப்போ பார்ப்போம். நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு வந்து நான் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து நான் அதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதை வந்து நான் இப்போ ஒரு அரை வேக்காடு அளவுக்கு, ஒரு 3/4 பாகம் வேகிற அளவுக்கு, அரை இதில் ஒரு 3/4 பாகம் வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சுடு தண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணி சுட வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மாவு, ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நம்ம வந்து 1 கப்புங்கிறது நான் வந்து 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். உப்பு போட்டுட்டு இதை வந்து இதுக்கு வந்து நம்ம பச்சை தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம சுடு தண்ணி தான் ஊற்றணும். அப்போ தான் மாவும் அதில் நல்லா வெந்து வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு நம்ம வந்து நல்லா சூடான தண்ணி வச்சு நல்லா ஊற்றி நம்ம வந்து கை வச்சு கிண்ட முடியாது. அதனால் ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி, நம்ம கொழுக்கட்டை தட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு கரண்டி வச்சே நம்ம நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம பார்த்து ஊற்றணும். தண்ணி கூடி போச்சுன்னா அந்த கொழுக்கட்டை நம்மளுக்கு ரொம்ப சிரமம். அது மாதிரி ரொம்ப மிருதுவாக இருந்தாலும் வராது. அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இந்த இடத்துல நம்ம வந்து கவனமாக பார்த்து தண்ணி ஊற்றி நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கணும். மாவு எங்கேயும் வரமாவு எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா பார்த்து கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டு இதை வந்து நம்ம அப்படி வச்சிடணும். அதுக்குள்ளே நான் இதை வச்சுட்டு நம்ம வந்து இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் கை வச்சு பிசைய முடியும். நம்ம வந்து இப்போ வந்து பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை கப்பு அளவு தான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெல்லம் போட்டு ரொம்ப இனிப்பு தேவைப்படுறவங்க 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. இந்த இனிப்பே எங்களுக்கு போதுங்கிறதுனா நான் அரை கப்பு தான் எடுத்துருக்கிறேன். அரை கப்பில் இந்த 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் போடலாம். அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்ததுனால அரை கப்பு போட்டிருக்கேன். அரை கப்பு வெல்லம் எடுத்து அதை நல்லா பாகு காய்ச்சிக்கணும். பாகு காய்ச்சிட்டு அதில் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதிலே வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கணும். இன்றைக்கி இங்கே சடனுங்கிறதுனால நான் ஏலக்காயை நச்சு போட முடியலை. அதனால் நான் 1-2 அது கையில் தான் இது பண்ணி எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். ஏலக்காயை போட்டுட்டு நல்லா அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடணும். இந்த பாகுக்கு கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடணும். கொஞ்சம் ஒரு பிங்க் அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா அந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கோம்ல, ரொம்ப 1-2 அரைக்காமல் கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கணும். அதோடய நம்ம வந்து தேங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு நம்ம நல்லா இதை கிண்டிக்கணும். அந்த பாகில் எல்லாம் இந்த வெள்ளைப்பாகோடு சேர்த்து மிக்ஸ் இது நல்லா சுத்தமான வெல்லம் தான், அதனால நான் வடிகட்டலை. நீங்கள் வந்து வெல்லம் நல்ல வெல்லம் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த பாகை வந்து வடிகட்டிட்டு அப்புறமா இந்த கடலைப்பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் அதில் மண் தூசி எதுவும் இருக்கும். இது எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுனால நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பூர்ணம் நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். பாகெல்லாம் திக்கானதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இந்த மாவு வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நம்ம கையில் நெய் தொட்டுக்கிட்டு இதே மாதிரி நம்ம ரவுண்டாக தட்டிட்டு நைஸாக தட்டணும். தட்டிட்டு இந்த இந்த ஓரப்பகுதியெல்லாம் நம்ம நல்லா ஒட்டி விட்டுறணும். அது கையிலே நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால ஒட்டாது. அதையும் மீறி நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டுறதுக்கு சிரமம் வந்துச்சுன்னா தண்ணி தொட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஈஸி தான். இதை வந்து பால் பாக்கெட்லேயே வச்சு செய்யலாம். இல்லைன்னா நம்ம இலை இருந்தால் கூட அதில் வச்சு தட்டலாம். நான் 2 இல்லாதனால இந்த மாதிரி தட்டியிருக்கிறேன். இன்னொரு சேஃப் வந்து அப்படி சுற்றி உள்ள ஓரங்கள் எல்லாம் அப்படியே சேர்த்தாப்பில் எடுத்துகிட்டு நடுவில் பூரணம் வச்சுட்டு
ரவுண்டு மாதிரி தட்டிட்டு அப்படி தேங்காய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு சேஃபு. நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கிட்டோம்னாதே அது ஒட்டாமல் வரும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். செஞ்சோம்னா அது நல்லாயிருக்கும். அது ஒரு கத்தியோ ஒரு கரண்டியோ வச்சு நம்ம நல்லா இதில் ஒரு கோடு கூட போட்டோம்னா இன்னும் நல்லா ஒரு சேஃப் கிடைக்கும். நான் சும்மா அங்கே என்கிட்ட இருந்த ஸ்பூனை வச்சு சும்மா போடுறேன். கத்தி இருந்து நீங்கள் அழகாக போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி இப்போ நான் எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். இந்த சேஃப்லாம் நம்ம இலையில் தட்டினோம்னா இன்னும் நல்லா சேஃப் கிடைக்கும். அச்சு இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மோல்டு இல்லாமல் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். மோல்டில் செஞ்சால் இன்னும் சேஃப் அழகாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் தட்டினதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். ஒன்று மேலே வைக்காமல் நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ மூடி வேக வச்சுக்கணும். இதே மாதிரி நல்ல சுவையான பூர்ண கொழுக்கட்டை தயாராகிடும். நீங்களும் செஞ்சு போதும்.